ஹாய் லவ்லீஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எல்லாருமே எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் தான் கிளம்பியிருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். வேலூரில் வந்து 92 ஃபீட்டில் பிக்கஸ்ட் முருகரை கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பியிருக்கோம். 7 to 8 o'clock டைம் சொல்லியிருந்தாங்க. 6:30க்கு நாங்கள் ரெடியாகி கிளம்பியாச்சு. அண்ட் மெயினாக இந்த முருகரை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லே 3rd டாலஸ்ட் முருகர்னு சொல்கிறாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் 2nd டாலஸ்ட் முருகர்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன். அங்கேருந்து வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அதுவுமே உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். நிவிஸ் கேலரி சேனலை இன்னும் நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 6:40 6:45க்குலாம் நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே போகிறப்பவே நல்ல க்ரௌடு இருந்தது. பட் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் லேட்டாக போயிருந்தா கூட மேலே ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பேக் டு பேக் நிறைய க்ரௌட் வந்துகிட்டே இருந்தது. நாங்கள் போன டைம் ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதனால் போன உடனே பைக்கெலாம் கீழே பார்க்கிங் போட்டுட்டோம். நீங்கள் யாராச்சும் வர மாதிரி இருந்தால் இன் ஃபியூச்சர் டேர்ம்ஸ் மேலே போகிறதுக்கு வழி இருக்குது. இன்றைக்கி கும்பாபிஷேகம் இன்னவே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நடந்து போகிற வழியும் இருக்குது. அண்ட் 2 வீலர் 4 வீலர்னு சொல்லி எல்லாத்துக்குமே வழி இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் முருகரோட வைப்ஸாகவே இருந்துச்சு. எல்லாருமே வந்து அந்த சரணம் சொல்லிட்டே மேலே ஏறிட்டு இருந்தாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்போட எங்களுக்கு இந்த மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது. டிமார்ட்க்கு ஸ்ட்ரெயிட் பேக் சைட் மலை மேலே தான் இது இருக்கு. சென்னை டு பெங்களூர் ஹைவே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. ஒரு வழியாக ஃபுல் எனர்ஜியோட முருகர் வைப்ஸோட மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதும் ஓரளவுக்கு க்ரௌட் எல்லாமே செட்டில் ஆகிருந்தது. உட்காந்துட்டாங்க கீழே எல்லாருமே. கரெக்டாக 7 o'clock சாமி ஸ்டாச்சு கிட்ட நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அப்போ தான் வந்து மூலம் செந்தாமேளம் சொல்லுவாங்களா, எனக்கு கரெக்டாக தெரியலை. அந்த ஒரு ட்ரம்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது. நான் ராவா போடுறேன், கேளுங்க. நாங்கள் கோவில் உள்ள என்ட்ரு ஆகிறப்பவே வந்து நிறைய ஐயருங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அண்ட் பூஜையுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. கலசம் வந்து லாஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இதிலே ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சன் வந்து ரைஸ் ஆகிற டைம்ன்றதுனால பயங்கரமாக இருந்தது பார்க்கவே. பட் சாமியோட ஃபேஸ் வந்து ரொம்ப லைட்டிங்கோடு எனக்கு கவர் பண்ண முடியலை. பட் பின்னாடி வந்து அந்த சன்னுக்கும் முன்னாடி வந்து முருகர் நிற்கிறதுக்கும் அந்த உருவம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒரு 3 கருடன் கிட்ட வந்திருந்தது. கரெக்டாக முருகர் ஸ்டாச்சு கிட்டேயே வந்து சுற்றிட்டு இருந்தது. அது பார்க்கவே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸாக தான் இருந்தது. நிறைய பேர் வந்து கண் கலங்கி அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட அங்கேயே தான் இருந்தது. அங்கேயே தான் சுற்றிட்டு இருந்தது. அதுவே ஒரு பெரிய பிளெஸிங் தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி வந்தால் நல்லதுன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கண்ட்ரோலாக இருந்த க்ரௌட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எந்திரிச்சு எல்லாமே சாமி கிட்ட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே வந்து குட்டி குட்டியாக நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். இது வந்து எனக்கு ஒரு ஃபார் எவர் மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட். இதுக்காக தானே நம்ம இன்னைக்கு போனதே. நிறைய கோவில் ஐயருக்கெல்லாம் சேர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால அங்கே இருந்து ஸ்டாச்சு கிட்ட வந்து கலசம் கொண்டு வந்தாங்க. கலசம் கொண்டு வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் எல்லாமே பறக்க விட்டுட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட போச்சு. ஒரு 4 ட்ரோன் கிட்ட சாமி கிட்ட கரெக்டாக நிற்க வச்சு சாமி மேலே பூ விழுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வாவ். அனதர் செட் ஆஃப் சைட்டில் வந்து பன்னீர் கலந்து தண்ணி அண்ட் அபிஷேகம் சம்திங் எல்லாமே வந்து ட்ரோன் மூலியமாகவே பண்ணுறதா சொல்லி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சைட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பைப் எல்லாமே போட்டுட்டாங்க. சாமி மேலே பூ தூவி கொஞ்ச நேரத்துலேயே வந்து இன்னும் ஒரு ட்ரோன் மூலியமாக வந்து சாமி மேலே அந்த தீர்த்தம் கலசம் தண்ணியெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. சாமி மேலே கரெக்டாக விழுற மாதிரி. சாமி மேலே அந்த ட்ரோன் போயிட்டு அந்த தண்ணி வந்து ஓப்பன் பண்ணது தான். கீழேயுமே அதே மாதிரி வந்து அந்த சைட் பைப்ஸ்லாம் வச்சுருந்தாங்கள்ல, அவங்களுமே கரெக்ட் டைமில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. செம்மையாக இருந்தது பார்க்கவே. எனக்கு அது லிட்ரலி எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்கும் போது தண்ணி அடிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அங்கே ஃபீல் ஆச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியலை. பயங்கர க்ரௌட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருந்துட்டு முருகரோட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு சரி போதும் அப்படின்னு சொல்லி பின்னாடி வரலான்னு பார்த்தா அவ்வளோதான் முடிஞ்சுது. அங்கே ஸ்டார்ட் ஆனது தான் ஆஃப்டர் 2 hours தான் நாங்கள் கீழே பார்க்கிங்கே வந்தோம். அந்தளவுக்கு க்ரௌட் இருந்தது. ஏறும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஐயோ ஸ்டெப்ஸ் ஏறுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோவா க்ரௌட் இல்லாதனால நல்லா ஜாலியாகவே பேசிகிட்டே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டோம்.
கீழே இறங்குறப்போ ஏன்டா மேலே போகணும்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு கீழே இறங்கும் போது இருந்தது. அந்த அளவுக்கு க்ரௌட் வந்து கவரப் பண்ணிட்டு இருந்தாங்க. போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாமே சேம் வழி அப்படின்றதுனால எந்த பக்கம் எதை பண்ணுறதுனே சொல்லி பீப்புள்ஸ்க்கும் தெரியலை, நாங்களுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலை. லிட்ரலி ஒரு 2 hours சாமிக்கிட்ட இருந்து கீழே பார்க்கிங் வர வரைக்குமே 2 hours வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரௌட் மூவ் ஆக கீழே வந்து சேர்ந்தோம். பட் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முருகரை நல்லபடியாக கிட்ட இருந்தே பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. லாங்கில் இருந்து பார்த்துட்டு இருக்கவங்க, அவர் வர முடியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா அங்கே என்ன நடந்துச்சு அண்ட் முருகரோட பிளெஸிங்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.